ஹாய் கைஸ், அப்சல்யூட் ரொமான்ஸோட 7th எபிசோட் பார்க்கலாமா? லாஸ்ட்டாக எது வரைக்கும் முடிஞ்சிருக்கும் அப்படின்னா, அவங்க அந்த ஸ்டோரியோட 4th எபிசோடை அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஹீரோ செக் பண்ணி ஃபைனலாக அதை அப்லோடும் பண்ணியிருப்பாங்க. இப்போது இந்த 7th எபிசோட் ஓப்பனிங்கில் என்ன காட்டுறாங்கன்னா, ஹீரோ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ இந்த டாஜ் என்ன பண்ணுறான் அப்படின்னா, இந்த ஸ்கூல் பிரின்சிபல் சொல்லியிருப்பாங்க இல்லையா, இந்த மாதிரி ஹீரோ எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி அந்த ஃபிலிம் எடுக்கிறதுக்கு ஓகே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால எல்லோரும் சாப்பிட்டுட்டே இருக்கும்போது டாஜும் சும்மா இல்லாமல், இந்த மாதிரி நம்ம ஸ்கூலுக்கு இந்த ஃபிலிம்லாம் எடுக்க வராங்கல்ல, அதில் நம்மளும் பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஸ்கூல் மேலும் மேலும் வளர்றது மட்டும் இல்லாமல் நம்மளுமே இன்னும் ரொம்ப ஃபேமஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பித்து அப்படியே ஹீரோ கிட்ட இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யோசிச்சு நீயும் உன்னோட முடிவை கொஞ்சம் மாற்றிக்கிட்டா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நீ இப்போ என்ன சொல்கிற, லாஸ்ட்டாக ஒரு டைம் கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டால் அவர் அப்படியே எந்திரிச்சு போயிடுறாரு. என்னடா இவங்கிட்ட எதுவுமே வேலைக்காக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கூட இருந்த பிடி சார்கிட்ட ஜிஎன் சார்கிட்ட ஏதாவது பண்ணுங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அங்கே கட் பண்ணால் ஸ்கூலை தான் காட்டுறாங்க. அன்னைக்கு அங்கே அந்த ஃபிலிம் எடுக்கிறது ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால அங்கே ஒருத்தர் வந்திருப்பாரு. ஸோ இது தெரிஞ்சு ஸ்கூலில் இருக்கிற எல்லா கேர்ள்ஸுமே ஃபுல் மேக்கப்போடு இருக்கணும்னு சொல்லிட்டு பாத்ரூமில் போயிட்டு ஆள் மாற்றி ஆள் மேக்கப் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த பிரின்சிபல் எல்லா ஸ்டாஃப் கிட்டேயுமே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி இன்னையிலேருந்து நம்ம ஸ்கூலில் ஃபிலிம் எடுக்க ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்காக நீங்கள் எல்லாருமே இன்னுமே எஃபர்ட் பண்ணணும். சொல்லப்போனால் உங்களோட ஸ்டூடெண்ட் யூனிஃபார்ம் ஒழுங்காக போட்டிருக்காங்களா, ஒழுங்காக பிஹேவ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் தான் பார்த்துக்கணும். இது நல்லபடியாக முடிஞ்சுது அப்படின்னா நம்ம ஸ்கூலுக்கு ரொம்ப பெரிய சக்ஸஸாக இருக்கும். ஸோ நீங்கள் எல்லாருமே கோஆப்ரேட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதுலேயும் ரொம்ப முக்கியமாக ஹீரோ கிட்ட பேசுகிறாங்க. அதுக்கப்புறமா பிரின்சிபல் மேம் டாஜை மட்டும் தனியாக கூப்பிட்டு உட்கார வச்சு, என்னப்பா அவன் எல்லாம் ஓகே சொல்லிட்டானா அப்படிங்கிற மாதிரி ஹீரோவை பற்றி விசாரிக்க, டாஜுமே ஆல்மோஸ்ட் எல்லாம் ஓகே தான், நான் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் அந்த ஸ்கூலில் இருக்கிற நியூ ஸ்டாஃப் வராங்க. இது யார் அப்படின்னா இந்த பிரின்சிபலோட மருமகன் தான். ஸோ நீங்கள் தான் அவங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாய் சொல்லிட்டு டாஜ் அப்படியே கிளம்பிடுறாங்க. இங்கே இந்த பிரின்சிபல் மேம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவன் தன்னோட மருமகனுக்கு அங்கேருந்து ஒரு ஜூஸ் எடுத்து கொடுத்துட்டு, இதை ஒரு சொட்டு கூட விடாமல் அப்படியே கல்ப்பாக குடிங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல, இப்போ பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சிப்பில் ஃபுல்லாக குடிச்சு முடிக்கிறான். அங்கே கட் பண்ண அப்படியே கிளாஸ் ரூமை தான் காட்டுறாங்க. கிளாஸ் ரூமுக்கு வெளியே அந்த டாஜ் நின்றுட்டு ஹீரோயினை கை காமிச்சு இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. அதே டைமே இந்த பிரின்சிபல் மேமை தான் காட்டுறாங்க. அவங்க அவங்களோட மருமகன் பேசுகிறது என்னமோ அவங்களுக்கு பிடிக்கல போல், ஒரு மாதிரி அவங்களுக்கு இரிட்டேட் ஆகுது போல். இவன் வேற டென்ஷன் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. டக்குன்னு அவர் எந்திரிச்சு போகிறாருன்னா, என்னது வந்துட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு விண்டோவில் போயிட்டு அப்படியே எட்டி பார்த்துட்டே இருக்கேன். ஏன்டா இப்படி சின்ன பிள்ளைத்தனமாக பண்ணுறேன்னு சொல்லிட்டு அடிக்கலான்ட்டு கையோங்கிறாங்க. திடீர்னு பார்த்தா அவர் அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. அதுக்கப்புறம் தான் அந்த மேம் சொல்கிறாங்க, எனக்கு வேற வழி தெரிலப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே இழுத்துட்டு போகிறாங்க. ஸோ இவங்க தான் இவனோட தொல்லை தாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாள் அதுவுமா எது மயக்க மருந்தை கொடுத்துருப்பாங்க போல். அப்படியே இங்கே ஹீரோயின் கிட்ட டாஜ் பேசுகிறதா காட்டுறாங்க. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த மாதிரி ஹீரோ கிளாஸ் எடுக்கிறப்ப நீ ஒரு ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கேமராவை கொடுத்து, நீ பெருசாக வேறு எதுவும் பண்ண வேண்டாம், அவன் அப்படியே கிளாஸ் எடுக்கட்டும், நீ அதை அப்படியே கேப்சர் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொன்னால், ஐயோ அதுக்கெல்லாம் நீங்கள் வேற ஆளை பாருங்க, அதுவும் அந்த ஆள் கிட்ட போய் இந்த வம்பெல்லாம் வச்சுக்கிட்டேன்னா கண்டிப்பாக எனக்கு ஜெயில் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகலான்னு பார்த்தா, நில்லு எங்கே போகிற, நீ தான் இதை பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். அவர்கிட்டலாம் வச்சுக்க முடியாதுங்க, அவர் ஒரு சைக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். இங்கே பாரு, நான் ஏன் கேட்குறேன் அப்படின்னா, அவன் ஒருத்தனால எங்கள் 4 பேத்துக்குமே வேலை போயிடும். அதுவும் அந்த பிரின்சிபல் மேமே சொல்லிட்டாங்க, இதுக்கு மட்டும் ஒத்துக்கல அப்படின்னா கண்டிப்பாக ஃபயர் பண்ணிடுவாங்க. ஸோ எங்களையும் நீ கொஞ்சம் யோசி, அவங்ககிட்ட பேசி பார்த்து ஒர்க் அவுட்டே ஆகலை, லாஸ்ட் ஆப்ஷனாக தான் இதை நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நீ இதை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் ரொம்ப போட்டு யோசிக்கிறாங்க. என்ன இப்படி கொண்டு நிறுத்தி வச்சுருக்கீங்க, உண்மையாகவே வேலையை விட்டு தூக்கிடுவாங்களா உங்கள் 4 பேத்தையுமே அப்படிங்கிற மாதிரி சொன்னால், ஆமாம் அப்படிங்கிறாரு. இவங்களும் ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருக்காங்க. அதுக்கப்புறமா திடீர்னு அவரும் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் எதுவும் நோட் பண்ண நினச்சிட்ருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இங்கே இவங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது, எதை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னா, எனக்கு எல்லாம் தெரியும், நீ பார்க்குற பார்வையிலிருந்தே தெரியும், அதுவுமே பிகினிங்லேருந்து எனக்கு எல்லாமே தெரியும் உன்னோட தாட்ஸை பற்றி அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவங்களுக்கு இங்கே இவர் எதை சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஆகுது. சரி நான் சொன்ன வேலையை ஒழுங்காக பண்ணிடு அப்படிங்கிற மாதிரி அவர் பாட்டுக்கு கிளம்பி போயிடுறாரு. இந்த பிரின்சிபல் ஒரு கிளாஸாக போய் அங்கே இருக்கிற கேர்ள்ஸ் கிட்டலாம் இப்படி தான் பிஹேவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டே இருப்பாங்க. அப்போ கரெக்டாக ஹீரோயின் கிளாஸ்க்கும் வந்துடுறாங்க. அங்கே கேர்ள்ஸ் ஒழுங்காக ப்ராப்பராக பிஹேவ் பண்ணுங்கள், இந்த மாதிரி நம்ம ஸ்கூலில் இன்றைக்கி ரொம்ப முக்கியமான நாள் அப்படியே பேசிகிட்டே லாஸ்ட் பெஞ்சுக்கு வந்தால் அங்கே எப்போவுமே ஒரு பொண்ணு தூங்கிட்டு இருப்பாள், ஜியா. அவள் படுத்து தூங்கிட்டு இருக்கிறத இந்த அம்மா பார்த்துட்றாங்க. பார்த்துட்டு, ஏய் இந்த அம்மா எந்திரி, நீ என்ன தூங்கிட்டு இருக்க
இருக்க கிளாஸில் அப்படிங்கிற மாதிரி சொல்லி எழுப்பி விடுறாங்க. எங்கே உன்னோட யூனிஃபார்ம் எங்கே அப்படின்னு கேட்டால் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸில் வந்துட்டு எண்ணெய் கொட்டிருச்சு அப்படிங்கிறா. சரி அதுக்கு வேறு ஏதாவது போட்டு வர வேண்டியதானே அப்படின்னா, இல்லை என்கிட்ட இருக்கிறது அந்த ஒரே ட்ரெஸ் தான் அப்படின்னு. என்ன பேசிகிட்டு இருக்கேன் நீ, இது எவ்வளோ முக்கியமான நாள் தெரியுமா, எல்லாத்தையும் கெடுத்துருவா போல், நீ ஃபஸ்ட்டு எந்திரிச்சு வா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டுட்டு கிளாஸ் விட்டு வெளியே போகிறாங்க. அப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்துட்டு ஹீரோ வர்றாரு. ஹீரோ வந்துட்டு எங்கே போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டால் அப்போ ஹீரோவை தனியாக கூப்பிட்டுட்டு போய் இந்த மாதிரி இன்றைக்கி வேறு ஃபிலிம் எடுக்கிறாங்க, ஆனால் இந்த பொண்ணு என்னடான்னா இப்படி வந்து தூங்கிட்டு இருக்கா, அதுவும் இல்லாமல் யூனிஃபார்ம் வேறு போட்டுட்டு வரல, இவனாலேயே வந்துட்டு ஸ்கூல் மானமே போயிடும், அதனால தான் ஃபிலிம் எடுத்து முடிகிற வரைக்கும் ஜஸ்ட் 5 பீரியட் தான், அது வரைக்குமே வந்துட்டு இவளை வந்துட்டு பக்கத்து ரூமில் அந்த பக்கமாக விட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஆனால் அதுக்கு வந்துட்டு ஹீரோ ஒத்துக்கவே மாட்டேங்கிறாரு. இல்லை இல்லை அப்படிலாம் முடியாது, அந்த பொண்ணு இல்லை அப்படின்னா என்னால் கிளாஸில் எடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. என்ன பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள், நான் சொன்னது தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு ஜியா கிட்ட போயிட்டு நீ வா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாங்க. இழுத்துட்டு போகலான்னு பார்க்கும்போது ஹீரோ வந்து அப்படியே பிடிச்சிடுறாரு தடுத்துட்டு. இவ கிளாஸ் அட்டன் பண்ணல அப்படின்னா நான் கிளாஸே எடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேர்ள்ஸ் எல்லாம் வெளியே வந்து பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ இவங்களும் வந்துட்டு நான் சொன்னபடி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி இந்த பிரின்சிபல் முறைக்க, ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் கூட ஹீரோ கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு. கொஞ்ச நேரத்திலே பார்த்தா அந்த ஃபிலிம் எடுக்கிறதுக்கான ஆளெல்லாம் வந்துடுறாங்க. இரு ஒன்று நான் அப்புறம் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பிரின்சிபலும் சொல்லிட்டு அப்படியே முன்னாடி போகிறாங்க அவங்கள பார்க்கணுன்னு சொல்லிட்டு. ஹீரோவும் என்ன எல்லாம் வெளியே நின்றுருக்கீங்க, ஃபஸ்ட்டு கிளாஸ் ரூம் போங்க அப்படிங்கிற மாதிரி உள்ளே போக சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இவங்களை வச்சு ஃபிலிம் எடுக்கவும் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அப்படியே ஸ்கூலில் வந்து கேஷுவலாக வந்து வர்ற மாதிரி டாட் சாரும் ஜியோன் சாரும் வர, கூடவே அவங்க ஸ்டூடெண்ட்டும் வர, அப்படியே வந்து பிடி சார் ஜாயின் பண்ணிக்க, இப்படியே இவங்க வந்துட்டு ஸ்கூலில் நடக்கிறது, ஸ்டூடெண்ட் கிட்ட எப்படி பேசுறது, இது எல்லாத்தையுமே வந்துட்டு அவங்க அப்படியே கேப்சர் பண்ணிட்டு இருக்க. ஒரு பக்கத்தில் வந்துட்டு இன்டர்வியூ மாதிரி எடுக்கிறாங்க. அந்த ஜெனி பொண்ணு தான் பேசுகிறேன், இந்த மாதிரி இந்த ஸ்கூலை ஏன் சூஸ் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்காங்க. இது வந்து இருக்கிறதுலே ரொம்ப பெஸ்ட்டு, நல்ல கோச்சிங்கும் கொடுக்குறாங்க, அதனால தான் நான் இதை சூஸ் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. இன்னொரு பக்கத்தில் பார்த்தா இந்த போயா அப்புறம் கூட இருக்கிற பொண்ணுங்கள்லாம் வந்து அவங்க இந்த ஸ்கூலை பற்றி ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க. இப்படியே மாறி மாறி இன்டர்வியூலாம் கொடுத்துட்ருக்கேன். ஹீரோயின் என்னடான்னா அந்த கேமரா எடுத்துகிட்டு மறுபடியும் டாட்ச் கிட்டேயே கொண்டு போய் என்னால் இதை பண்ண முடியும்னு தெரில, எனக்கு தோணலை என்னால் முடியும்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி தயவு செஞ்சு வாங்கிக்கோங்க அப்படிங்கிறா. அதெல்லாம் இல்லை, உன்னால் முடியும், உன்னை நீ நம்பு, ஃபஸ்ட்டு நெகட்டிவை விட்டுட்டு பாசிட்டிவாக யோசி, அதெல்லாம் உன்னால் பண்ண முடியும் நீ போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் ஓடிடு. இந்த பக்கம் பார்த்தா ஹீரோவும் வந்து கிளாஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. கொஞ்ச நேரம் அப்படியே போயிட்டே இருக்கீங்க. ஹீரோயினுக்குள்ள எடுக்க முடியுமா, நம்மளால முடியாதா அப்படிங்கிற டவுட்டே வருது. இல்லை அவங்க எல்லாத்துக்கும் வேலை போயிடும், ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு ஃபஸ்ட்டு கேமராவை ஆன் பண்ணிட்டு உடனே வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி டவுட் அப்படின்னு சொல்லிட்டு கையை தூக்கிட்டு கேட்குறான், உங்களுக்கு இதை விட நல்ல யூனிவர்சிட்டியில் வந்துட்டு ஒர்க் கிடச்சிருக்கு, ஆனால் அதையெல்லாம் விட்டுட்டு நீங்கள் இங்கே வந்ததுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டால், இப்போ எதுக்கு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டுட்ருக்க அப்படின்னு அவரும் கேட்குறாரு. இல்லை எனக்கு ரொம்ப க்யூரியாசிட்டியாக இருக்கிறத தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்ல, கூட இருந்த எல்லா கேர்ள்ஸுமே சேர்ந்துட்டு ஆமாம் சார் ஃபஸ்ட்டு என்னன்னு சொல்லுங்கன்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க. இப்படி எல்லாருமே கேட்டதும் நோ சொல்ல முடியாமல் சரி ஓகே நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நாங்கள் 5 பேர் சேர்ந்து ஒரு ட்ரைனிங் அட்டன் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்புவோம். ஆப்போசிட்டில் வந்துட்டு அந்த லஞ்ச் பாக்ஸில் வைக்கிற இடம் இருக்கு இல்லையா, அங்கே வந்து கேமரா இருக்கிறத நோட் பண்ணிட்டாரு. டக்குன்னு என்ன பண்ணாரு, முன்னாடி போய் அதை எடுக்கிறாரு. எடுத்தோன்னே எங்கள் ஹீரோயினுக்கு அள்ளோடுது, அட பாவி அங்கே வேற ஒன்று வச்சுட்டு போயிருக்கியாயா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அவங்களோட கேமரா வந்துட்டு ஒரு பொம்மைக்குள்ளே வச்சுருப்பாங்க இல்லையா, அதை அப்படியே எடுத்து கீழே வைக்கலான்னு சொல்லிட்டு கீழே கொண்டு போகும்போது அதையுமே வந்துட்டு ஹீரோ பார்த்துறாரு. அதை எடு கொஞ்சம் வெளியே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பொம்மையை வாங்கி உள்ளே ஓப்பன் பண்ணால் அதில் அந்த கேமரா இருக்கிறத வந்துட்டு எல்லாத்துக்குமே தெரிஞ்சு போயிடுது. உடனே கூட இருக்கவங்க கூட என்னடி இவ இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே ஹீரோ வந்துட்டு என்ன இது அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே டாஜோட வேலை தான் இது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நீ வா அப்படின்னு சொல்லி ஸ்டாஃப் ரூமுக்கு பயங்கர கோவத்தோடு போயிட்டுருக்காரு. பின்னாடியே ஹீரோயினும் ஓடி போகிறாங்க. கொஞ்சம் இல்லைங்க நான் சொல்கிறத கேளுங்க, இதெல்லாம் ஏன் நான் பண்ணினேன் அப்படின்னா உங்கள் எல்லாத்துக்கும் வேலை போயிடும்னு சொன்னார், அந்த பயத்தினால தான் நான் பண்ணினேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளீஸ் நில்லுங்கன்னு பின்னாடியே ஓடி போயிட்டுருக்காங்க. இவர் கொஞ்சம் கூட கேட்காம அப்படியே ஸ்டாஃப் ரூமுக்குள்ளே போய் டாஜை பிடிச்சி என்ன வேலை பண்ணி வச்சிட்ருக்கேன் நீ, என்னோட ஸ்டூடெண்ட் கிட்டே கொடுத்து இப்படி எனக்கே தெரியாமல் வந்து படம் எடுக்க சொல்லியிருக்கேன், இதெல்லாம் ஃபஸ்ட்டு கரெக்டாக, இது எவ்வளோ பெரிய தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டே இருக்கு. என்னடா பண்ணுறது, நீ சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற, அதனால தான் உனக்கே தெரியாமல் எடுத்துடலான்னு பார்த்தோம் அப்படின்னு சொல்ல திடீர்னு பார்த்தா பிரின்சிபல் வந்துடுறாங்க. ஐயா உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் வரீங்களா அப்படிங்கிற மாதிரி ஹீரோவை கூப்பிடுறாங்க. அப்போ தான் ஹீரோயின் வந்து இந்த பிடி சார் கிட்ட போய் இந்த மாதிரி ஹீரோ ஏன் இப்படி இருக்காரு, அவரோட பாஸ்டில் ஏதாவது அவருக்கு நடந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அப்போ தான் வந்து இந்த பிடி சார் சொல்கிறாரு எனக்கு அந்த அளவுக்குலாம் தெரியாது, பட் பேசிக்காக என்ன நடந்திருக்குன்னு தெரியும். இவனுக்கு ஒரு 10 வயசாக இருக்கும்போது ஒரு ஆள் வந்து இவங்கிட்ட நல்லா பேசுகிற மாதிரி பேசி அவனை அப்படியே கடத்தி கொண்டு போய் வச்சு அப்படியே ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்திருக்காங்க. ஸோ அந்த திராமலேருந்து அவனால் வெளியே வரவே முடியல, அதுதான் இவ்வளோத்துக்கும் காரணம் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன் அப்படி சொல்கிறாங்க. அப்போ தான் ஹீரோயின் அட கடவுளே இதெல்லாம் தெரியாமல் இப்படி பண்ணிட்டனே அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி யோசிக்கிறாங்க. பிரின்சிபல் வந்து ஹீரோ கிட்ட என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி
நான் சொன்னதுக்குலாம் நீ ஒத்துக்கல அப்படின்னா எனக்கு இதை தவிர வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு நோட்டீஸ் எடுத்து கொடுக்குறாங்க. அதுதான் வந்து சஸ்பென்ஷன் லெட்டர். அதுவும் இவங்களுக்கு மட்டும் இல்லை, அவங்க கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸுக்கும் சேர்த்து. ஸோ என்னால் அவங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு சரி ஓகே நான் ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் ஒத்துக்கிறாரு. ஸோ அவர் கிளாஸ் எடுக்கிறதையும் வந்துட்டு அவங்க வந்துட்டு கேப்சர் பண்ணிக்கிறாங்க. இங்கே ஹீரோயினுக்கு வேறு வயிறு ஒரு மாதிரியும் பண்ணு போல். அவங்க அப்படியே வயிற்றில் கையை வச்சுட்டே உட்காந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த பிரின்சிபல் நினச்ச காரியத்தெல்லாம் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக போய் அங்கே உட்காந்து மசாஜ் எடுத்துகிட்டு இருக்காங்க. பக்கத்துலேயே பார்த்தா அவங்களோட மருமக வந்து மயக்கத்துலேருந்து இன்னும் எந்திரிக்கவே இல்லை போல். அப்புறம் தான் அவன் அப்படியே மெதுவாக எந்திரிக்கிறான். எந்திரிச்சு என்னாச்சு எனக்கு அப்படின்னு கேட்டால் நீ தான் சொன்ன நேற்று நைட்டு தூங்கலை, அதனால் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன்னு தூங்கிட்டேன் அப்படின்னு. அந்த ஃபிலிம் அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஐயோ அப்படி நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே ஓடி வந்து விண்டோ ஓப்பன் பண்ணி பார்த்தா அவங்க எல்லாத்தையும் மூட்டை கட்டிட்டு எல்லாம் கிளம்பியிருப்பாங்க. அப்போ தான் அவனோட ஆசை என்னவா இருந்திருக்குன்னா எல்லாத்துக்கு முன்னாடியும் வந்துட்டு அவன் வந்து பாட்டு பாடணும் அப்படிங்கிறது இருந்திருக்கும் போல். அதை அப்படியே நினச்சி பார்த்துட்டே இருக்கிறான். அங்கே அப்படியே கட் பண்ணால் வந்துட்டு ஹீரோ கிளாஸ் எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே ரோட்டில் நடந்து போயிட்டுருக்காரு. பின்னாடியே வந்து ஹீரோயினும் நடந்து போயிட்டுருக்காங்க. பின்னாடியே போன ஹீரோயின் சார்னு கூப்பிட்டுட்டே இருக்காங்க. அவர் அப்படியே போய் ஒரு மரத்துக்கு கீழே அப்படியே உட்காந்துறாரு. இவங்களும் பக்கத்தில் போயிட்டு உங்களுக்கு இவ்வளோ பெரிய ட்ராமா இருக்குன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நான் வேணும்னு சொல்லிட்டு இப்படிலாம் பண்ணலை, எனக்கு அந்த மாதிரி சுச்சுவேஷன் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறான். அதுக்கு அவரும் என்ன சொல்கிறாருன்னா கூட நான் நடத்துகிற மேக்ஸை பார்த்து உனக்கு உண்மையாலுமே வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து அதில் டவுட் வந்திருக்கும்னு நினச்சி ரொம்ப ஆர்வமாக நீ கொஸ்டின் கேட்டதை நினச்சி ஆன்சர் சொல்ல ரெடியான, ஆனால் லாஸ்ட்டில் நீயுமே வந்துட்டு என்னை பிட்ரே பண்ணிட்ட, உன்னை நம்பினது என்னோட தப்பு தான், சரி பரவாயில்ல விடு நீ கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இவங்களும் இல்லை சார் சாரி என்னோட சுச்சுவேஷன் அந்த மாதிரி அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. பேசும்போதெல்லாம் வந்துட்டு வயிற்றில் கையை வச்சு அப்படியே அமைக்கிட்டு பேசிட்டு இருக்காங்க. ஏதோ வலிக்குது போல. அப்படியே அவங்க வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு ஒரு 2 ஸ்டெப் எடுத்து வச்சிருப்பாங்க. இவரும் அப்படியே தன்னை யோசிச்சுட்டு இந்த பக்கம் போயிட்டலான்னு திரும்பி பார்த்தா அந்த அம்மா சுருண்டு கீழே விழுந்து கிடக்குறாங்க. அப்படியே வயிற்றுல கையை வச்சபடி என்னாச்சுன்னு சொல்லி பதறி போய் வந்தவர் ஹீரோயினை பார்க்க அவங்களுக்கு அப்படியே கழுத்தெல்லாம் வேர்த்து போய் முகமெல்லாம் வேர்த்து போய் கிடக்கு. இவரும் பயந்துறாரு. என்னதான் ஆகுது உனக்கு சொல்லு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டே இருக்க. அப்படியே இந்த 7th எபிசோடு இங்கேயே கம்ப்ளீட் ஆகுது. இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பாய்.